ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோதுமை மாவு பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இந்த பிஸ்கெட். அதனால் கண்டிப்பாக வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் கோதுமை மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் சுகர் எடுத்துக்கோங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்து இந்த மாவோடு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. பிசைஞ்சிட்டு அது கூட இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைங்க. ஏன்னா வந்து சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணோன்னா அந்த சர்க்கரை வந்து இலகி வரும். நிறையா சேர்த்திங்கன்னா மாவு வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு அமுக்கிங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம இப்போ 2ஆக பிரிச்சுக்கிறோம். 2ஆக பிரிச்சுக்கிட்டு ஒரு பீஸ் மட்டும் நம்ம இப்போ உருட்டி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஸ்லாப் கல்லில் போட்டு உருட்ட போகிறேன். உங்கள் வீட்டில் ஸ்லாப் கல் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா அதிலே போட்டு உருட்டுங்க. இல்லைன்னா சப்பாத்தி கல்லில் கூட போட்டு உருட்டிக்கலாம். ஸ்லாப் கல்லில் உருட்டிங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சப்பாத்தி உருட்டுறது இருந்தால் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சின்ன சின்னதாக செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கீழே பவுட்ரு போட்டு மாவை மேலே போட்டு நல்லா திரட்டி விட்டுக்குங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தடிமன் வேணும் நம்மளுக்கு. ரொம்ப மெலிசாக தீட்டாமல் 1/2 இன்ச் அளவுக்கு தடிமனாக தீட்டிக்கோங்க. தீட்டிக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அந்த ஷேப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடியில் சுற்றி எண்ணெய் தடவிக்குங்க. மாவு ஒட்டாமல் இருக்கும். அப்புறமா மாவு மேலே வச்சு அச்சு மாதிரி வச்சு எடுங்க. வச்சு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்து திருப்பி வந்து இந்த மாதிரி உருண்டை போட்டு திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அதுலேயும் அச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ரவுண்ட் ஷேப்லாம் போட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்ச உடனே நம்ம ரவுண்ட் ஷேப் மாவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயில் மாவு இந்த பிஸ்கெட் போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸை. ஏன்னா ஹையில் வச்சுருங்கன்னா சீக்கிரமாக மேலே வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உள்ளே மாவாக இருக்கும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளேயும் உங்களுக்கு வேகும், மேலேயும் சீக்கிரமாக வந்து கருகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தொலைவிட்டு இருங்க. அப்போ தான் வந்து 2 சைடும் ஈவனாக வேகும். நீங்கள் பிஸ்கெட்டை வந்து ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணாதீங்க. ரொம்ப டீப்பாக பண்ணிங்கன்னா டார்க் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா பிஸ்கெட் வந்து மொறுன்னு இருக்கும். சாப்பிடும் போது முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கோல்டன் கலர் வரும் போதே எடுத்துருங்க. அப்போ தான் வந்து பிஸ்கெட் சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்கும் போது எடுத்துருங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான கோதுமை மாவு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாரியின் கைவண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.